தன்னுடைய காதலுக்கு கிடைத்த கிரீன் சிக்னல். சாய் பல்லவி வீட்டில் கிளம்பி முடிந்த நிச்சயதார்த்தம். இதோ புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சாய் பல்லவின் வீட்டில் நடந்திருக்கும் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் இளைஞர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை சாய் பல்லவி. இவங்க கோயம்புத்தூரை பூர்வமாக கொண்டாங்க. இவங்க 2008ஆம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான உங்களில் ஆர் அடுத்த பிரபுதேவா என்ற நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி மூலம்தான் இவருக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைத்தது. 2015ஆம் ஆண்டு நிவின் பாலி நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் திரைப்படத்தில் மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் சாய் பல்லவி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்தாங்க. இப்போது கூட இவர் அதிகமாக மலர் டீச்சர் என்றுதான் ரசிகர்கள் கூப்பிடுவாங்க. தமிழில் மலையாளம், தெலுங்கு என பல மொழி திரைப்படங்கள் நடித்து வந்தாங்க. கடந்த ஆண்டு சாய் பல்லவி தெலுங்கில் ராணாவுடன் இணைந்து விரத பருவம் என்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. மேலும் தென்னிந்திய சினிமாவில் மிக திறமையான நடிகரில் ஒருவராக சாய் பல்லவி திகழ்ந்து வராங்க. சாய் பல்லவின் துணிச்சலான நடிப்புக்கு பலருமே பாராட்டு தெரிவித்திருந்தாலும் இதனை அடுத்து சமீபத்தில் சாய் பல்லவி நடிப்பில் வெளியாகியிருக்கும் படம் கார்கி. இந்த படத்தை கௌதம் ராமச்சந்திரன் இயக்கி வருகிறார். இந்த படத்தில் சாய் பல்லவியுடன் காளி வெங்கட், RS சிவாஜி உட்பட பலரும் நடிகர்களாக நடித்து வந்தாங்க. மேலும் படம் வெளியாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது. தற்போது இவர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் SK21 படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கான வேலைகள் சென்று கொண்டே இருக்கிறது. இதனை அடுத்து தெலுங்கில் ஒரு படத்தில் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த 2 படங்களுமே வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில நடிகை சாய் பல்லவின் தங்கையின் காதலன் குறித்து தகவல் தான் தற்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆகி வருகிறது. நடிகை சாய் பல்லவின் தங்கை பூஜா கண்ணன் இவர் AL விஜய் இயக்கத்தில் வெளியான சித்திரை செவ்வானம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இவர் ஒரு சில திரைப்படங்களை நடித்திருந்தாலும் மேலும் இவர் சாய் பல்லவி போல் சினிமாவில் கொடிகட்டி பறப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சினிமாவில் இருந்து இவர் விலகிவிட்டார். இருந்தாலும் பூஜா கண்ணன் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் படு ஆக்டிவாக இருந்து வராங்க. இந்த நிலையில தன்னுடைய காதலனுடைய புகைப்படத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. இவரது காதலுக்கு இரு வீட்டாரும் கிரீன் சிக்னல் கொடுத்ததாக தற்போது பூஜாவிற்கு வினித்திற்கும் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது. அக்காவான சாய் பல்லவி இன்னும் திருமணம் செய்து கொள்ளாத நிலையில் தங்கை திருமணத்திற்கு தயாராகிவிட்டாங்களா என்ற சர்ச்சைகளும் விஷயங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்கள் பலருக்கும் பூஜாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில தொடர்ந்து இவங்களுடைய திருமணம் முடிந்த பிறகு சாய் பல்லவிக்கு 6 மாதங்கள் திருமணம் நடைபெற போவதாக அவங்க குடும்பத்தாரர்கள் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இப்போ அந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. சாய் பல்லவி அவங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டே வராங்க ரசிகர்கள் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.